என் குட்டி பையன் வந்து சைக்கிளில் வந்து அவனே வந்து ஒரு லைட் வந்து செட் பண்ணியிருக்கான். அது எப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாருங்கள். ஹாய் சொல்லி வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு வயர் நன்னறிய வேணும். இங்கே பாருங்கள், வயர் இப்படி செட் பண்ணிக்கிட்டு டைட்டாக செட் பண்ணிக்கணும். இல்லை பிடுங்கிட்டு போயிடும். இப்படி தாங்க, இப்படி தான் பிடுங்கிட்டு போயிடும். இப்படி தான் டெஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இது சுவிட்சு. இங்கே பாருங்கள், அவன் போட்டோன்னு இங்கே லைட் எரியுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பகலில் எடுத்துறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தெரியாதனால கை வச்சு கேட்குறேன். இங்கே பாருங்கள், செம்மையாக அவன் சொல்லி இப்படி கிட்டவா இப்போ தெரியுது பாரு. சுவிட்சு ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ணால் ஆன் ஆயிரும். இது வந்து அவனோட பேட்ரி வச்சு அவனோட திறமையை வந்து இவன் இது பண்ணியிருக்கிறான். ஏசாமி இப்படியா? அப்புறம் இங்கே வாங்க, பின்னாடி லைட் சைக்கிளில் முன்னாடி பின்னாடி இருக்கும்ல, அந்த மாதிரி பைக்கில் இருக்க மாதிரி. இங்கே பாருங்கள், இது வந்து அவனே இங்கே சுவிட்ச் இதை பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. இது அவனோட திறமையை வந்து வெளி காட்டியிருக்கிறான். அங்கே ஒரு பேட்ரி வச்சு அதை பிளாக் கலர் டேப் போட்டு ஒட்டிட்டு லைட் ஆன் பண்ணியிருக்கான். சைக்கிள் ஓட்டுறப்ப லைட்டு முன்னாடி பின்னாடியும் வந்து ஆன் பண்ணியிருப்பான். பின்னாடி வந்து அவன் ரெட் கலர் போட்டிருக்கான் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பாருங்க. இப்போ நான் போறேன். ஓகே பாய். இங்கே பாருங்கள், லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்டு பளிச்சுன்னு எரியுது. இப்படி தான் அவன் வந்து நிறையா சைக்கிளில் வந்து லைட் வந்து செட் பண்ணி அவன் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறான். பாருங்க, ஒரு ரவுண்டு பார்த்திங்களா? அவன் சின்ன வயசுலேருந்து சைக்கிள் அவ்வளோ சூப்பராக ஓட்டுவான். இப்பயும் பார்த்திங்களா பாருங்கள், முன்னாடி லைட் எரியுது, பின்னாடி லைட் எரியுது. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், செமையாக இருக்குல்ல.